இந்த வீடியோவில் நம்ம கெவினை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெவின் வந்து மிட்ஃபீல்டில் ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் ஃபுட்பாலில் எப்படி கெவின் டாப்புக்கு வந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெவின் வந்து பெல்ஜியமில் இருக்க ட்ரோகன் அப்படிங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு இன் 1991. கெவினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் கேவிவி அப்படிங்கிற ஒரு லோக்கல் கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த சின்ன வயசுலேயே கெவினோட மைண்ட் செட் மற்ற சின்ன பசங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் அந்த சின்ன வயசுலேயே பெரிய ஃபுட்பாலர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு 14 வயசு இருக்கும்போது ஜெனிக் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே அவர் ராத்திரி பகல் பார்க்காம ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் ட்ரெயின் பண்ணது எதுவுமே வேஸ்ட்டாக போகலை. அவரோட ஃபஸ்ட்டு டீமான கெனிக்கு பெல்ஜியன் ப்ரோ லீக் டைட்டில் அடித்து தராரு இன் 2011. லீக் அடித்த அடுத்த வருஷமே செல்சிக்கு மூவ் பண்ணுறாரு. ஃபைனலாக அவரோட ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிது. ஆனால் அப்போன்னு பார்த்து டீம் மேனேஜர் கூட நிறைய சண்டை நடந்தனால 2014 அவரை உல்ஃப்ஸ்பர்க்குக்கு வித்துடுறாங்க. ஆனால் கெவின் அந்த இடத்துல கூட நம்பிக்கையை விடாமல் நெக்ஸ்ட்டு ஜெர்மனிக்கு போகிறாரு. அங்கே அவர் 10 கோல்ஸ் 21 அசிஸ்ட். அடுத்த சீசனே இதெல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பந்தஸ்லீகா பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டும் வாங்கினார். அப்போ தான் இந்த உலகமே அவர் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அப்படியே நெக்ஸ்ட் இயர் 2015 கெவின் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுறாரு. அங்கே பெப் கார்டியோலாவோட கைடன்ஸு கீழே ஒரு கம்ப்ளீட் மிட்ஃபீல்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவரோட எபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. கேம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், பாசஸாக இருக்கட்டும், ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தார். அப்புறம் நிறைய டைட்டில்ஸை வின் பண்ண ஆரம்பித்தார். ப்ரீமியர் லீக் டைட்டில்ஸ், PFA பிளேயர் ஆஃப் த இயர் ட்வைஸ். கெவின் வந்து ஒரு ரிஃபைன்டு பிளே மேக்கராக மாறினார். கெவினோட ஜேர்னியை பொறுத்தவரை இட்ஸ் நாட் அபவுட் த ட்ராஃபீஸ், இட்ஸ் அபவுட் த resilience, hard work and the belief. அது மட்டும் இல்லாமல் கெவின் மேலே வந்ததுக்கு காரணம் அவரோட டேலண்ட் மட்டும் கிடையாது, அவரோட ஹார்ட். அவரோட ஃபுட்பால் ஃபேன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட், he is not just a player, he is an inspiration. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் எல்லார் மாதிரியுமே ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினச்சி அதை ட்ரீமாக மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியாக மாற்றின ஒரு பிளேயர் தான் கெவின். யாருமே இங்கே பிறந்த உடனே டாப்பில் போய் உட்கார்றது கிடையாது. எல்லாருமே ஒரு டிஃபிகல்ட்டிஸ், சேலஞ்சஸை சந்தித்து தான் டாப்புக்கு வராங்க. ஸோ அவரால் முடியுதுன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். குட் பை ஃப்ரம் கமெண்ட்ரி டேபிள். Wake up to reality.